வெள்ளம் நீங்கிடும் மகத்துவரே சுவாலே. நீங்க சொல்லுங்க ஆமென். கர்த்தராலே பலவீனம் நீங்கிடும் மருத்துவரே சுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே என் குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவரே சுவாலே. ஐஸ்வர்யரோ அற்புதரோ ஐஸ்வர்யரோ அற்புதரோ நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவரே சுவாலே. ஆமென். மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தர். நீங்க அறிக்கையிடுங்க, உங்க வாயில அந்த வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவரே சுவாலே. ஐஸ்வர்யரோ அற்புதரோ ஐஸ்வர்யரோ அற்புதரோ நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே. ஆமென். குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவரே சுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே என் பலவீனம் நீங்கிடும் மருத்துவரே சுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே என் குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவர் இயேசுவாலே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்கதப்பா, அந்த இடத்துல ஆசையா வந்திருக்கிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமையை உண்மை முத்துவமாய் செய்து முடிக்க அடியானை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னையும் எங்களையும் ஆட்கொண்டு நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதம் தொட்டு வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் நேரடியாய் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக போவோம். ஆமென். வாசிங்க. ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். ஆமென். பிலிப்பியருக்கு அன்பு தகப்பன் பவுல் எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மறுபடியும் ஒரு விசை கூட அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து உங்க சத்தம் வரட்டும். சொல்லுங்க. வாசிங்க. எல்லாரும் பார்த்து வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கைவேத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். பவுலடிகள் பிலிப்பு பட்டணத்துக்கு இப்படி அற்புதமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்னவாமா? உங்க சிந்தைய தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்க சிந்தைய தேவ சமாதானம் என்ன பண்ணுமாமா? காத்துக்கொள்ளும்.
ஆமென். எப்படி காத்துக்கொள்ளுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, சொல்லுங்க இந்த வார்த்தையை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் சிந்தையை, ஆமென், கர்த்தருடைய சமாதானம், பிதாவாகிய தேவனுடைய சமாதானம், ஆமென், அதை என்ன செய்யுமாமா? ப்ரொடெக்ட், காத்துக்கொள்ளும் அப்படி சொல்றார். அல்லேலூயா. என்னை நல்லா இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஆமென். இந்த உலகத்தில், ஆமென், மனுஷனுடைய, ஆமென், சிந்தையை, ஆமென், கெடுப்பது எதுன்னா கவலைகள். அல்லேலூயா. பாருங்க, சில காரியம், பார்க்கிற காரியம், சில கேட்கிற காரியம், சில நடக்கைகளின் காரியம், ஆமென், சில யோசனைகளின் காரியம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்தாம் ஐயா? ஆமென், என்ன செய்தான்? ஆமென், நம்முடைய இருதயத்தின் வழியாக இந்த பார்க்கிறதும் கேட்கிறதும் கேள்விப்படுகிறதும் நேரா டைரக்டா எங்க தான் போகும்? எங்க போகும்? இருதயத்திலிருந்து சிந்தைக்கு தான் போகும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனிதனுடைய சிந்தை. ஆமென். நல்லா கவனிங்க. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. என்ன காரணம் அப்படின்னா சிந்தையில் ஏதோ ஒன்றை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சாப்பிடாம இருந்தாலும் அல்சர் வரும், கவலைப்பட்டாலும் அல்சர் வரும். விளங்கிட்டீங்களா? ஆமாம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடலைனாலும் என்ன வரும்? அல்சர் வரும். மன அழுத்தத்தினாலையும் என்ன வரும்? அல்சர் வரும். இது மெடிக்கல் ஓரியன்ட். அல்லேலூயா. நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல எக்ஸசைஸ் பண்ற ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஆமா, எவ்வளவு பேர் பார்க்கிறோம், எவ்வளவு நியூஸ் கேட்கிறோம் இல்லையா? நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல எக்ஸசைஸ், கிரவுண்ட் எக்ஸசைஸ், ஆமென், டெய்லியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிரவுண்ட் எக்ஸசைஸ் வார்ம் அப் பண்ற ஆட்களுக்கு என்ன வந்துருது? ஹார்ட் அட்டாக் வந்துருது. நல்ல கொழுப்பா பிரியாணி சாப்பிட்ற ஆள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமையா, நிறைய பேர் பார்க்குறோம்ல, நல்ல கொழுப்பு துண்டா வச்சு அடிக்கிற ஆள் நல்லா ஆரோக்கியமாக சுத்திட்டு இருக்கு. ஆனால் நல்ல கிரவுண்ட் எக்ஸசைஸ், நல்ல பலத்தோட நான் பார்த்துருக்கிறேன். ஆமேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிரவுண்ட் எக்ஸசைஸ். இந்த ஜிம்முக்கு போகிறத காட்டிலும் கிரவுண்ட் எக்ஸசைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நடக்கிறது, வார்ம் அப் பண்ணுறது, கிரவுண்ட் எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு 30 வகையான எக்ஸசைஸ் இருக்கு. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜிம்முக்கு போகிற ஆள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆட்கள். ஆமாம், சரீரத்தை ஒரு ஷேப்பாக மாற்றி வெளியில் போகும்போது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிற ஆள். அது நமக்கு தேவையில்லை. கவனிங்க, ஆரோக்கியமாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன வந்துடுது? பலவீனம் வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ இதெல்லாம் அலசி பார்த்தோம்னா எங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பலவீனம் எங்க ஆயிருக்கு? சிந்தையில் ஆயிருக்கு. பலவீனம் எங்க ஆயிருக்கு? சிந்தையில், எண்ணங்களில். கவலை, போராட்டம், மன அழுத்தம், டிப்ரெஷன், பயங்கரமான மன அழுத்தம், நிம்மதியின்மை, குழப்பம், கலக்கம், இதெல்லாம் அப்படியே போய் என்ன செஞ்சிருது? மொத்தமா உட்கார்ந்து. அல்லேலூயா. ஆமென். இதுக்கு ஒரே ஒரு மருந்து. என்ன மருந்து? பவுல் எழுதுறாரு, அப்பொழுது என்னவாமையா? இல்ல, அந்த வசனம் ஆரம்பிக்கிறத வாசிங்களேன். அப்பொழுது, ஆமென், என்னவாமடா? ஆமென், அப்பொழுது. அல்லேலூயா. கமா இருக்கா? அப்ப அந்த அப்பொழுதுங்கிறதுக்கு பெரிய ஸ்டோரி வச்சிருப்பார் போல தெரியுது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு கூட சபைக்கு எழுதும்படி இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது அப்படின்னா நமக்குள்ள என்ன கேள்வி வரணும்? எப்பொழுது? ஆமென். அப்படியாக சிலர் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அப்படியாக ஆண்டவரே, எப்படியாக? அப்படியாகப்பா, எப்படியாக? ஒண்ணுமே சொல்லாமலே
அப்படியாக ஆண்டவரே ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிப்பாங்க. சிலர் ஜெபம் பண்ண சொல்லும்போன்னா ஆமென், சிலர் ஜெபம் பண்ண சொன்னோம்னா ஆமென், அப்படியாக ஆண்டவரே அப்படின்னு. எப்படியாக? ஒண்ணுமே சொல்லலையே, மேட்ரே இல்லையே, எப்படியாக விஷயம் இருக்கணும் இல்லையா? விளங்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை உயர்த்தி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசணும். ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லி தருவாராக. தொடர்ந்து என்னோடு கூட நீங்கள் இணைந்திருங்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. அல்லேலூயா. கவனிச்சிருங்க. அப்பொழுது பார்ப்போம் அப்புறமா. இந்த மன அமைதியை தேடி, இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடும்படியாக, ஆமென், இந்த கவலைகளிலிருந்து விடுபடும்படியாக, போராட்டமான சூழலிலிருந்து விடுபடும்படியாக, பிரச்சனைகளிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் புனித ஸ்தலத்தை தேடி போகிறார்கள், புனித தண்ணீரை தேடி போகிறார்கள், ஆமென், புனித மலைகளை தேடி போகிறார்கள், ஆமென், புனித பாதைகளை தேடி போகிறார்கள், ஆமென். இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த நிம்மதியை தேடி, இந்த சமாதானத்தை தேடி, இந்த சந்தோஷத்தை தேடி உலகத்திலே சில மனிதர்கள் ஆமென் புனித நீராடுகிறார்கள், ஆமென், புண்ணிய ஸ்தலங்களை தேடுகிறார்கள், மலைப்பாங்கான பகுதிகளுக்கு ஆமென் வருஷத்துல ஒருத்தர் போறாரு, ஆமென், எங்கேயாச்சும் மலையில போய் உட்காந்துக்குவாரு, மறுபடியும் வந்து ஒரு ஃபுல்லோட தான் வருவார். கீழே கீழே வரும்போது எப்படி வருவாரியா? ஆமா, பேக் நிறைய 2 ஃபுல்லோட தான் வருவார். என்ன நிம்மதி இங்க இருக்கு? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த மனிதன் கேட்கிற கேள்விக்கும் என்னிடத்திலே பதில் இருக்கிறது. சொல்லுங்க. இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கிற ஆமென் அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடத்திலே பதில் இருக்கிறது. என் தேவன் அதை சொல்லி வைத்திருக்கிறார். கை தட்டிட வேண்டாமா? என் ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்ததான அத்தனை கேள்விகளுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான அவ்வளவு கேள்விகளுக்கும் என் தேவன் ஆமென் முன்கூட்டியே பதிலை தந்து வைத்திருக்கிறார். ஆமென். இப்படி தேடி நிம்மதியை தேடி போகிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஏன் நல்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நல்ல ஆலயத்துக்கு போறவங்க கூட எங்க போயிடுறோம்? எங்கம்மா போனீங்க அப்படின்னா, வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம் பாஸ்டர். எதுக்கு? அப்படியே குடும்பமா நாங்க. என்ன பிரச்சனை? அல்லேலூயா. தப்பு இல்லை, அவங்கள எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆமே, சொல்றேன். எங்க போறீங்க? டூர் ஒன்று போட்டிருக்கோம். எங்க டூர்? எங்க போடணும்? ஊட்டி போயிட்டு வாங்க, கொடைக்கானல் போயிட்டு வாங்க, இல்லையா? எங்க டூர் போட்டிருக்கீங்க அப்படின்னா எங்க போறீங்க? இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டானுங்க, இவர் ஊட்டி போட சொல்லிட்டாரு, கொடைக்கானல் போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டானுங்க. இப்போ அடுத்து உங்களை தான் அப்ரோச் பண்ணுவானுங்க. சரியா? நியூ இயர் முடிய வரைக்கும் அண்ணன் கண்ணு முடியாதே இருக்கணும் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ டூர் எங்க போடுறாங்கன்னு? வேளாங்கண்ணி, சென்ட் தாமஸ் மவுண்ட். நம்ம கிறிஸ்தவங்க டூர் போடுறது எங்க போறது? சென்ட் தாமஸ் மவுண்ட் எங்க இருக்கு? சென்னையில் சின்ன மலை. அங்க போயிட்டு அப்படியே நாங்க எல்லாம் அப்படியே இங்கிருந்து முட்டி போட்டுக்கிட்டே எங்க போறது? முட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு வரும்போது தீர்த்தம் வாங்கிட்டு வந்துடுறது. வரும்போது தீர்த்தம் பெரிய டப்பா, அந்த டப்பா கூட மாதா டப்பா தானடா, இவ்வளவு பெரிய டப்பா, மாதா டப்பா இல்லையா? மேரி என்னம்மா முறைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமா, அந்த டப்பா இருக்குல்லம்மா, இருக்குல்ல? ஆமா, போயிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு என்ன செஞ்சிடறது? பாப்பாவுக்கு ஒரு மொட்டையை போட்டு, பாஸ் இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். பாப்பாவுக்கு ஒரு மொட்டையை போட்டு என்ன செஞ்சிருவோம்? வந்துடும். ஆமா, எங்க பாப்பாவுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு, எங்க பெரிய அக்கா பொண்ணுக்கு. இப்போ என்னை தேடினாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அவளுக்கு முத மொட்டை போட்டது நான் தான். ஆமே. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி மாமா ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னா, மாமா நான் பயங்கர பிஸி அப்படின்னா. இல்லை, பாப்பாவுக்கு மொட்டை போடணும் வந்துரு அப்படின்னா.
யோ உன் பிள்ளைக்கும் மொட்டை போட்டு உன் பேத்திக்கும் நான் மொட்டை போடணுமா? ஆமே, அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு நம்மளே வலிச்சிடுறது அப்படியே. ஆமே, தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு. அதுவும் இல்லாமல் மாமானா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். இப்போ தாத்தா ஆகிட்டேன். ஆமே, ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. போட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசிட்டு அவங்க அப்பாலாம் தொட்டை ஒத்துக்க மாட்டாங்க, நான் தொட்டை ஒத்துக்குவாங்க. அப்படியே அழகாக மொட்டையை போட்டு வலுன்னு ஒடிச்சு விட்டுறாது. அன்பு தேவ பிள்ளைகளே, எதை தேடி இந்த இருதயம் இந்த உலகத்திலே ஆமென் ஆமென் எதை தேடி அலைகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, பவுல், பரிசுத்த பவுல், ஆமென், செயின்ட் பால், பரிசுத்த பவுல் பாருங்க, பரிசுத்த பவுல் என்ன எழுதுறாரு? அப்பொழுது நான் சொல்றேன் அப்புறமா எப்பொழுதுன்னு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது யோசிக்கவே முடியாத, அதனாலதான் எப்படி எழுதுறாரியா? மைக் கையில் வச்சுக்கணும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்னதாம் ஐயா? தேவ சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்க, என்னதாம்மா? தேவனுடைய சமாதானம். எனக்கு அதான் சொன்னேன்ல, போன வாரமே 30 வருஷமா பைபிள் படிக்கிறேன். சில வார்த்தையெல்லாம் மறுபடி படிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானம் சொன்னார் பாருங்க யோவான்ல, என் சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஆமென். உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாத, கலங்காம இரு. ஆமென். கலங்காத, பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இருக்கிறாரு, நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கை உள்ள ஆளா இருந்தா எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டீங்க? கவலைப்பட மாட்டீங்க. ஆமா, பயப்படுறது என்ன, பயம் என்ன, அழுகை என்ன, கவலை என்ன, துக்கம் என்ன? ஆமென். அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே சுத்துறது. அவர் நம்மளை பார்த்தாருன்னா 10 அடி தள்ளி ஓடிடுவார். இந்த மூஞ்ச பார்த்தாருன்னு வருங்களேன், அவர் நாச்சிபாளையம் பக்கம் போலான்ட்டு வருவார் எப்போது ஆயத்தமாகி. நம்ம ஒரு 2 பேர் மூஞ்ச பார்த்தோன்னு என்ன செஞ்சிருவாரு? ஓடிடும். பாவம், இருக்கிற ஆட்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். ஆமே. அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. செந்தில் பிறகு சிரிக்கிறார். ஆமே, நல்லா கவனிங்க. அதுதான் உண்மை. பைபிளின் படி, வேத வசனத்தின்படி அதுதான் உண்மை. ஆமே. ஏன்னா நம்ம யாருடைய காலத்தில் இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியார். சொல்லுங்க, நாம யாருடைய காலத்தில் இருக்கிறோம்? இந்த பூமியில வாழ்ந்த மக்கள் ஒரு குரூப், பிதாவாகிய சத்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்த ஒரு குரூப் இந்த பூமியில் இருந்து கடந்து போச்சு. ஆமென். அதுக்கப்புறம் ஒரு 430 வருஷம் தேவ சத்தம், சத்தியத்தின் சத்தம், பரிசுத்த சத்தம், தெய்வீக சத்தம், தி டிவைன் சவுண்ட் இல்ல. கவனிச்சிருங்க. அடுத்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு 3.5 வருஷம் இங்க பயங்கரமான கிளப்பினாரு. அந்த கிளப்பலுக்குள்ள ஒரு குரூப் வாழ்ந்து மடிந்தது, பரலோகம் போனது. அடுத்த சந்ததி யாரு? நான் சொல்லுங்க. நாம யாருடைய காலகட்டத்தில் இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆமென். ஆமென். இது ரொம்ப லகுவான காலகட்டம். ஆமென். இது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இது ரொம்ப ஈஸியா தேவனிடத்தில் சேர வேண்டிய நாட்கள். தேவனை பற்றி கொள்ளலாம் ஈஸியா. ஆமென். ஏன்னா பிதாவாகிய தேவனை பற்றி கொள்ளணும்னு சொன்னா பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பிதாவாகிய தேவனோடு கூட உறவு கொள்ளணும்னா, அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா, அவரோடு கூட பேசணும்னா, அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா, ஆமென், பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்துச்சு. அதுல ஆமென் தப்பித்தவர்கள் மகா பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்தவர்கள். ஆமென். அடுத்து வந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆமென் நிற்கக்கூடியவர்களும் கடினமான பாதைகளை கடந்து, உபத்திரவமான காரியங்களை கடந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆமென். சங்கீதம் 22 கடைசி வசனம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு சந்ததி எழும்பும், அது தேவனுடைய சந்ததி எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சந்ததி தான் யாரு? நீங்களும் நானும். ஆமென்.
ஆமென். ஏன்னா பிதாவாகிய கடிந்து கொள்ளுதலுக்கும் நல்லா கவனிக்கணும், விட்டுறக்கூடாது. பிதாவாகிய கடிந்து கொள்ளுதலுக்கும் பிதாவாகிய கண்டிதத்திற்கும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தவராய் நம்ம மேல வரக்கூடிய ஆக்கினை எல்லாம் ஒருவர் ஏற்றுக்கொண்டு தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தினவராய் ஒருவர் போனார். அங்க ஒரு பெரிய பங்கு நமக்கு இருக்கு. ஆமென். அங்க ஒரு பெரிய லேசினஸ் லைஃப் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஒன்னு. ரெண்டு, அவர் பரமேறி போனதுக்கு போய் நான் என் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்து என்னுடைய நாமத்தினாலே அவரை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தந்தருள்வார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமென். 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 அப்படி அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. அப்படி அனுப்பி ரெண்டாவது ஒரு லேசினஸ் நமக்கு உண்டாக்கி இருக்காரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் வாழ்கிறது மிக எளிமை. ஆமென். எப்ப அப்பொழுது. ஆமென். ஆமென். எப்பொழுது எப்படி அப்படி லேசா வாழ முடியும்? என் அன்பு தேவ ஜனமே, ஆமென். சபை கூடி வந்திருக்கிற இந்த அற்புதமான வாரத்தின் முதல் நாள் விடிந்து வரும்போது, ஆமென், சபை கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் ஒன்றை கவனியுங்கள். ஆமென். எப்பொழுது நாம் இப்படி ஈஸியாய் வாழ முடியும்? ஆவியானவரை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக அனுப்பி இருக்கிறார். எதுக்காக? அவருக்கு பேரே என்னதாம் ஐயா? தேற்றரவாளன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேற்றரவாளன். அவர் தேற்றரவாளன் தான் என்னங்க? தேற்றரவாளன் தான் என்ன? ஆமே. தேற்றரவாளன் அப்படின்னா என்ன? அறிவாளி அப்படின்னா என்னையா? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கும் அறிவாளிட்டு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்கள் சிரித்து அவனை என் மேலே கோபத்தை உண்டு பண்ணியாது. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அறிவாளி அப்படின்னா அவனுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம். எல்லா விஷயங்களும் அவன் கொஞ்சம் அறிவாளி அவன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் அறிவாளி அல்ல, மொத்தமாக யாரை அறிவாளின்னு சொல்லுவோன்னா எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அதனால் அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம்? அறிவாளின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நேர்த்தியாக செய்கிற ஆட்கள் உண்டு, அவங்கள வந்து ஓகே பரவாயில்ல நல்ல வேலை செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யாரை அறிவாளின்னு சொல்லுவோம்? மொத்தமாக எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆளை தான் எப்படி சொல்லுவோம்? அறிவாளின்னு சொல்லுவோம். அப்போ தேற்றரவாளன் தான் என்ன அர்த்தம்? ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தேற்றுகிறவர். கையை தட்டிட வேண்டாமா? வான பரியந்த கேட்கணுமே அந்த சத்தம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் என்னை தேற்றுகிறவர், எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து நம்மை நடத்துகிற தேவனை அவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, சத்தியத்தை தேடி, ஆமென், சந்தோஷத்தை தேடி, மன அமைதியை தேடி உலகம் ஆமென் எங்கெல்லாமோ சுற்றி திரிகிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் அவருடைய வருகையும் நம்பி இருக்கிற மணவாட்டி சபைக்கு பவுல் எழுதுகிறார். பிலிப்பில் உள்ள பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேல யோசிக்கவே முடியாத, யோசித்து பார்த்திராத அளவுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். 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 ஆண்டவருக்கு இந்த இருதயமும் சிந்தையும் தான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். அப்படி எழுதுறார் கொலோசியர் பட்டணத்துக்கு. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. ஆமென். மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். மேலானவைகளை நாடுங்கள். இந்த நாடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையுடைய உள் அர்த்தம், உள்ளான அங்கே என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சிந்தை அவரையே தேடணும். ஆமென். எல்லாம் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆமென், எல்லாவற்றிலேயும் அவரையே கவனித்து பாருங்கள். எல்லாவற்றிலேயும் அவரையே கவனித்து பாருங்கள் அப்படின்னா என்ன? அந்த எல்லாவற்றிலேயும் அவரை கவனித்து பாருங்கள் அப்படின்னா சிந்தை அவர் பக்கமா என்ன செய்யட்டும்? திரும்ப சொல்லுங்க. ஆமென்.
ஆமென். ஆமென். வாழ்க்கையோட போராடாதீங்க, வாழ்க்கையோட போராடாதீங்க. ஆமென். வாழ்க்கையோட என்ன செய்யக்கூடாது? போராடு. பேசுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையோட என்ன செய்யக்கூடாது? போராட வேண்டாம். ஆமென். சில கணவன்மாருக்கு மனைவி பெரிய போராட்டமா இருக்கும். ஆமென். சில மனைவிமாருக்கு கணவன் பெரிய போராட்டமா இருப்பார். பாருங்க, பாஸ்டர்மா 10 நாள்ல நான் மெலிஞ்சிட்டேன். நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், எனக்கு சோறே வேண்டாம், என் கூட இரு நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நான் சாப்பாடு ஆக்கி தரேன், ஆனால் என்னை விட்டுட்டு போகாத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மெலிஞ்சிட்டனா இல்லையா? இல்லையா? கண்ணாடி போட்டு பாருங்க. அல்லேலூயா. ஜெயசீலி சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்களே, பாஸ்டர் மெலிஞ்சிட்டார் 10 நாளில் அப்படி. ஆமென். கண்ணமெல்லாம் ஒழுக்கு விழுந்துருச்சு பாருங்க. நான் சொன்னேன், சோறே வேண்டாம், எனக்கு சாப்பாடு நீ எல்லாம் செஞ்சு தர வேண்டாம், ஆனால் என்னை விட்டுட்டு போகாத, என்னை விட்டுட்டு என்ன செய்யாத, போகாத. ஆமென். எனக்கு அவங்க இல்லாத ஒரு இது அப்படியே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, உண்மையை சொல்கிறேங்க. ஆமென். என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டே 2 பேரும் 12 மணி வரைக்கும் பேசுவோம், காலையில் 7 மணிலேருந்து. ஆமென். 12 மணி வரைக்கும் பேசுவோம். ஆமென். அல்லேலூயா. துணை இல்லைன்னா பாருங்க. ஆமென். அப்படியே ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுது, மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அப்போ இந்த இருதயம் ஆறுதலை தேடுகிறது, மனித மனம் எப்போதும் தேறுதலை தேடுகிறது. அல்லேலூயா. ஆமென். யாராவது நம்ம இடத்துல அன்பா பேச மாட்டாங்களா? யாராவது நம்ம இடத்துல அன்பு செலுத்த மாட்டாங்களா? யாராவது நம்ம இடத்துல இரக்கமா இருக்க மாட்டாங்களா? யாராச்சும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா? இந்த மனித மனம் அப்படிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. சிலரெல்லாம் குறித்து எனக்கு கோபமாக வரும், என்னை சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சிலரெல்லாம் குறித்து அப்படியே கோபம் தலைக்கு ஏறும் பாருங்க. சாப்பிட்டியான்னு பாஸ்டர் விட்டுட்டு போய் 10 நாள் ஆச்சு, சாப்பிட்டியான்னு இன்னும் கேட்கலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள். தெரியாது. அப்போ இன்னுமே அறிவிப்பு, பொது அறிவிப்பு, அறிவிப்பு நோட்டில் எழுதிறீங்க எப்பெல்லாம் அக்கா போகிறாங்களா. ஆமென். நல்ல கவனி. அப்போ இந்த இருதயம் எதை தேடுதுங்க? ஆறுதலை தேடுது. அதனால தான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனதுக்கு அப்புறம் ஏசப்பா எல்லா காரியத்தை செய்தாலும் நேர்த்தியா செய்வாருங்க. யார் தெரியுமா பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் பேர் வச்சது? இயேசு கிறிஸ்து. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் பேர் வச்சது யார் தெரியுமா? ஏசப்பா சொல்றார், நான் என் நாமத்தின் நிமித்தம் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது ஆமென் உங்களோடு கூட எப்போது இருக்கும்படிக்கு வேறு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அவர் தந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 சுகுணாக்கு சிரிப்பு தாங்க முடியல, தலையை கீழே போட்டுக்கிட்டு சிரிச்சு வீட்டுக்கு போய்தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் என்னத்தையும் விரும்புறாரு நம்ம கிட்ட, இல்லையா? அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் அந்த வார்த்தையை, சமாதானம் வேணும்னா நாம என்னமோ செய்யணும். ஆமென். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நாம எதையாவது செய்யணும். ஆண்டவர் நமக்கு செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். அப்போ எனக்குள்ளே நான் சமாதானமாய் இருக்கும்படி, எனக்குள்ளே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, என் தேவனுக்குள்ளே நான் எப்போதும் நிம்மதியா எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாம இருக்கும்படி தேவன் நாம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சில காரியங்களை நமக்கு ஆமென் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எங்க போய் சுத்தி அடிச்சு நிம்மதியை தேடி வந்தாலும் கடைசியில் என்னதான்? வீடுதான். ஏமாற்றம் தான். கடைசியில் என்னதியா? ஏமாற்றம் தான். சந்தோஷத்தை தேடுறது, சமாதானத்தை தேடுறது. சினிமா தியேட்டரில் எவ்வளோ நேரம் சந்தோஷம் கிடைக்கும்? சினிமா தியேட்டரில் எவ்வளோ நேரம் சந்தோஷம் கிடைக்கும்? 3 மணி நேரம். அம்மா ஒரு படம் 3 அம்மாவுக்கு தெரியுது பாருங்க, கிளீனா. அல்லேலூயா. ஆமாம். இந்த சைடு கேட்குறேன், ஒயின் ஷாப்பில் எவ்வளோ நேரம் சந்தோஷம் கிடைக்கும்? பள்ளே கரெக்டாக சொல்லணும். தெரியும். அவர் டக்குன்னு கையை விரிச்சாரி, அதனால சொல்கிறேன். ஆமாம். ஒயின் ஷாப்பில் எவ்வளோ நேரம் சந்தோஷம் கிடைக்கும்? ஆமாம். ஒரு குவார்ட்டருடைய எஃபெக்ட் 3 மணி நேரம், ஒரு ஹாஃபுடைய எஃபெக்ட் 6 மணி நேரம்,
ஒரு ஃபுல்லுடைய எஃபெக்ட் காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் அந்த நிம்மதியில் இருந்தவன் தானே கொஞ்ச காலம். அல்லேலூயா. அப்போ கவனிச்சிருங்க, ஒரு ஃபுல்லுடைய எஃபெக்ட் எவ்வளவு? சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் அந்த போதை தெளிஞ்ச உடனே மறுபடியும் எங்கே வந்துடுவோம்? அதே கவலை, அதே பாரம், அதே துக்கம், அதே பிரச்சனை, என்னையா அதே போராட்டம். எப்ப? ஃபுல்லுடைய எஃபெக்ட் முடிய வரைக்கும். சரி, இது ரெண்டும் வேண்டாம், கொஞ்ச நேரம் பீச்சில் போய் உட்காருவோம். பீச் எவ்வளவு நேரம் சந்தோஷம் தரும்? உட்கார்ந்து எந்திரிச்சு வர வரைக்கும் சந்தோஷம் தரும். என்னையா பீச்சில் போய் உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் சந்தோஷம் கொடுக்கும்? கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து அந்த அலைகளை பார்க்க, இங்கிட்டு ஒரு 10 பேர் குளிப்பான், இங்கிட்டு ஒரு 10 பேர் குளிப்பான். அந்த குளிக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் மன அமைதிப்படும். அங்கிருந்து புறப்படுங்க, அப்படியே ஈசிஆர் ரோட் டச் பண்ணணும்னு உப்புன்னு அடைக்கும் நெஞ்சு. நாம மறுபடியும் அதே பாரம். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரே வழிதான் இருக்கு. நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பிள்ளைகளை குறிச்ச கவலை, ஆமென், புருஷனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, ஆமென், எதிர்காலத்தை குறித்த கவலை, ஆமென், வருமானத்தை குறித்த கவலை, சரீர பலவீனத்தை குறித்த கவலை, என்னத்தையோ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு போராடிட்டே கிடக்கிறது. ஆமென், அல்லேலூயா, 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 வச்சுட்டு போராடிட்டே கிடக்கிறது. இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் இங்கிருந்து எந்திரிச்சு போறோம். நம்ம கை தட்டிருங்க. இன்னைக்கு அது ஒரு முடிவு கட்டிட்டு தான் எந்திரிச்சு போறோம் இன்னைக்கு இங்க இருந்து. அல்லேலூயா. பவுல் எப்படி ஆரம்பிச்சாரு? எப்ப என் இருதயமும் என் சிந்தையும் எப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போது என் இருதயம் என் சிந்தையும் காக்கப்படும். சிந்தை நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லாயிரும். ஆமென். சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. சிந்தை நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லாயிரும். நான் தம்பிட்டு அடிக்கடி சொல்லுவேன், இருதயத்தை நல்லா வச்சுக்க எப்போதும். ஆமென். தம்பி இம்மான்ட்ட சொல்ல, இம்மானே இருதயம் தாயா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியம். இருதயம் நல்லா ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை நல்லா ஆயிடும். ஆமென். ஆமென் தானா? அல்லேலூயா. ஏன்னா ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாய்க்குள்ள போறது ஒண்ணு என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. இந்த வாய்க்குள்ள போறது எதுவும், ஐயோ பாஸ்டர் அவங்க அது சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு போறாங்க, உனக்கு என்ன? அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் அவங்க இது சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? முடிஞ்சா நீங்க 2 துண்டு எடுத்து போடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் எனக்கெல்லாம் கிடைக்கலையேன்னு உட்காந்துருக்கேன் நான். அல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நான். என்ன? ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்க்குள்ள போறது ஒண்ணு என்ன செய்யாதாம் ஐயா? தீட்டுப்படு. சொல்லுங்க அந்த வார்த்தை, ரொம்ப முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த வாய்க்குள்ள போறது ஒன்று நம்மளை என்ன செய்யாதான்? தீட்டுப்படு. ஆனா இருதயத்துக்குள்ள போறது எல்லாரும் எல்லா காரியமும் என்ன செஞ்சிருமா ஐயா? நம்மளை தீட்டுப்படுத்தும். எதை தீட்டுப்படுத்துமா? ஆவியை தீட்டுப்படுத்தும், ஆத்மாவை தீட்டுப்படுத்தும், சரீரத்தை தீட்டுப்படுத்தும், கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுள்ளதா மாத்தும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஆமென், உன் இருதயம் காக்கப்படட்டும், ஆமென், உன் சிந்தை காக்கப்படட்டும். அல்லேலூயா. இத்தனை பலவீனத்துக்கும், இவ்வளவு பிரச்சனைக்கும், இவ்வளவு ஆமென் போராட்டத்துக்கும், இவ்வளவு உபத்திரவங்களுக்கும், இவ்வளவு பாடுகளுக்கும் காரணம் உன் இருதயமும் உன் சிந்தையும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய? அதை காத்துக்கொள்ளும்படி ஒரு காரியத்தை செய்யுங்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது இருதயம் காக்கப்படும்? அப்படியே 6வது வசனத்தை வாசிங்களேன். அங்கிருந்து நான் சில இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பக்கத்துல இப்ப கைப்பிடிச்சு சொல்லலாம் அந்த வார்த்தையை. பாருங்க, நான் சொன்னேன் 7வது வசனத்துல அப்பொழுது அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை சொல்லிட்டு, ஆமென், அப்பொழுது கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வார்னு நான் சொல்லிட்டேன். தேவ சமாதானம் வந்துருன்னு சொல்லிட்டேன். இருதயமும் சிந்தையும் காக்கப்படும் சொல்லிட்டேன். ஆமென். எப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்க போறோம். பவுலடிகள் எழுதுறாரு 6வது வசனத்துல, ஆமென், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் நீங்க அண்ணனை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலை. நீங்க என்னை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இதை கூட கவலையோட சொல்றீங்க, சொல்லுங்க. நீங்கள் அதெல்லாம் மே மாசம் தாக்குதாக்குன்னு தாக்கிடுவோம். சரியா?
சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மே மாசம் ரிலீஸ். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆவியில நின்னு சொல்றேன், உங்க தகப்பனா சொல்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கை தட்டிருங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஒன்றும் கவலைப்பட பாஸ்டர் இருக்காருன்னு சொல்லு. ஆமா. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படாத. சொல்லலைங்க. ஆவியானவர் பவுலுக்கு எழுதும்படி சொல்லி இருக்கிறார். ஆமென். பரிசுத்த இந்த காலகட்டத்திலே சபை நம்பி இருக்கிற, சபை விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த தகப்பன் பவுலுக்கு இதை என் பிள்ளைகளுக்கு எழுதுன்னு எழுத சொல்லி இருக்கிறார். கடிதம். நிருபம் என்றால் கடிதம் என்று அர்த்தம். ஆமென். கடிதம் யாருக்கு எழுதுவோம்? தூரத்தில். யார் சொன்னா? கடிதம் யாருக்கு எழுதுவோம்? தூரத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கடிதம் எழுதுவோம். ஆமென். இந்த கடிதம் 2025 வருஷத்துக்கு முன்னாடி, 2025 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 91களிலே எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த கடிதத்தை வாசிச்சு கவனிங்க. நீ நல்லா இந்த லெட்டரை படிச்சு 2025 வருஷம் ஒரு குரூப் ஆறுதல் அடைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். இது பழைய லெட்டர். இது என்ன லெட்டர்? பழைய லெட்டர். யாரெல்லாம் பழைய லெட்டர் வச்சிருக்கீங்க? பழைய லெட்டர் இருக்கா? பெட்டிக்குள்ள இருக்கா பிரதர்? வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் பாஸ்டர் என்னை பின்னிடுவாங்க, அதனால அதெல்லாம் எரிச்சிட்டேன். இல்லை, என்கிட்ட நிறைய லெட்டர் இருந்துச்சு. ஆமென். எல்லாத்தையும் பிப்ரவரி 8ஆம் தேதி 12ஆம் தேதி கல்யாணம், 7ஆம் தேதி எரிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பழைய கடிதங்கள். ஆமென். அந்த கடிதம் இல்லை, நான் கேட்கறது அது இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு 2025 ஆண்டு காலம். ஆமென். பல தலைமுறை இந்த கடிதத்தை வாசித்து ஆறுதல் அடைந்து தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து ஆமென் அற்புத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். கை தட்டிடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எழுதுறார், கடிதத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 2025 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் இப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழைய கடிதத்தை வச்சு. அல்லேலூயா. ஏன்னா அங்க என்ன இருக்கு? விஷயம் இருக்கியா? ஆமென். அங்க விஷயம் இருக்கு, சாராம்சம் இருக்கு, மேட்டர் இருக்கு. அல்லேலூயா. என்ன மேட்டர் இருக்கு? அடுத்து எனக்கும் என் தலைமுறைக்கும் தேவையான விஷயம் அங்க இருக்கு. ஆமென். ஆமென். இனிமே இந்த கடிதம் இப்ப இல்ல, அடுத்து வர தலைமுறைக்கு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர்றேன்னு சொன்னார்ல, அது வரைக்கும் இந்த கடிதம் போதும். அது வரைக்கும் வேற ஏதாவது கடிதம் உங்களுக்கு எழுதப்பட்டா நம்பாதிருங்கள். ஆமென். இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார், அவர் வந்து விட்டார், அவர் போய் விட்டார். டோன்ட் பிலீவ். நம்பாதிருங்கள். அல்லேலூயா. சொல்ல வேண்டியதை சொல்றேன், அப்படி நம்பாதிருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. ஆமென். சொல்லுங்க அந்த வார்த்தையை. எல்லாவற்றையும். இவ்வளவுதான் நான் பேச போறேன். பேப்பர் நிறைய எழுதி இருக்கிறேன். கவனிங்க. எல்லாவற்றையும் குறித்து. ஏதாச்சும் குறிப்பிட்ட காரியத்தோட நீ என்கிட்ட வான்னு சொன்னாரா? சொல்லுங்க. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு என்னை வந்து பாருன்னு சொன்னாரா? ஆமென். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும்னா இன்னொரு ஸ்கூலோட டிசி மட்டும் போதும், மார்க் ஷீட் போதும் இல்லையா? ஆமென். அது குறிப்பிட்டு கேட்பாங்க. ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகணும்னு சொன்னால் ஆமென், நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்கள் வயது, உங்கள் ஃபோட்டோ, ஆமென், உங்கள் அட்ரஸ்ஸு போதுமானது. ஆமென். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆமென் தானா? ஆமென். எங்கேயாச்சும் கடன் பெற போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டு, உங்கள் ஓட்டர் ஐடி, உங்கள் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு ஒரு குறிப்பிட்டு கேட்பாங்க. அல்லேலூயா. 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 அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து. ஆமென். எல்லாவற்றையும் குறித்து. எது மனம் அடிவாக்கினது? எதோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்கள்?
எது உங்களை விழத்தள்ளினது? எந்த பிரச்சனையிலே அகப்பட்டு தலை தூக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? எந்த காரியம் உங்களை இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்ற, நான் சொல்லல, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தர் உங்களுக்கு தகப்பனா வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஐ எம் a leader for his church. அவருடைய திருச்சபைக்கு நான் ஒரு தலைவனா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன். ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆமென் என்ன செய்யணுமாமா? உங்கள் விண்ணப்பங்களையும் ஆமென் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நேரா ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு எங்க போறது? அக்கா பார்த்தீங்களா, நேரா ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு, அண்ணா இந்த 13 வருஷம் ஊழியத்தில் நான் படுற பாடு, இப்போ அழுகிறேண்ணா, இப்போ என்னைக்காச்சும் கூப்பிட்றேன், நைட் 12க்கு கூப்பிட்றேண்ணா, இல்லை தெளிவாயிட்டேன். அல்லேலூயா. ஆமே, பிரச்சனையை தூக்கிட்டு எங்க போகக்கூடாது. ஆமே, நான் ஒன்று சொல்லட்டா, மனிதர்கள் 2 ஆறுதலான வார்த்தை சொல்ல முடியும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. மனிதர்கள் 2 ஆறுதலான வார்த்தையை சொல்ல முடியும், ஆனால் என் தகப்பன் ஆமென் ஆறுதல் செய்கிறவர், ஆமென் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல. அல்லேலூயா. கை தட்டிடுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அப்ப கவலை எல்லாம் என்னவா மாறணும் அப்படின்னா, என்னவா மாறணும்? விண்ணப்பமா மாறணும். கைதட்டி உங்க கவலை எல்லாம், உங்க போராட்டம் எல்லாம், உங்க பிரச்சனை எல்லாம், நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஆமென் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்னவா மாறணும்? விண்ணப்பமாக மாறணும். விண்ணப்பமா மாறவே மாறணும். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நீங்களும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கும் நல்லது. நான் என்ன செய்வேன், என் பிரச்சனையெல்லாம் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுவேன். திங்கக்கிழமை இது நடக்கும் பாருங்க. எவ்ரி மண்டே அந்த டேபிளில் வந்து உட்காந்து இந்த வாரத்து பிரச்சனையெல்லாம் எழுதுவையா, எல்லாத்தையும் எழுதுவேன். இருக்கியா பேப்பர் அடுக்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எழுதுவேன். பாயிண்டெல்லாம் எழுதிட்டு என்னென்ன கவலை இருக்குது, என்னென்ன போராட்டம் இருக்குது, என்னென்ன ஆண்டவரே எல்லாம் அவர்கிட்ட அப்படியே எழுத்துப்பூர்வமாக. ஏன்னா ஆதாரம் தான் முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. ஆமே, என்னென்ன ஆதாரம் தான் முக்கியம். நீ எப்படா ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டாருன்னு என்ன செய்யறது? ஆமே, அல்லேலூயா. எப்படா நீ ஜெபம் பண்ண அப்படின்ட்டாருன்னு என்ன? ஆதாரம் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எழுதுவியா, எழுதி ஆமேன் ஒரு 2-3 மணி நேரம் அழுதுருவேன். கை வச்சு என்ன செய்வேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். அப்படியே எனக்கு வந்து என்னன்னா, அந்த பேப்பர் பார்த்தா அந்த இங்கு அழிஞ்சிருக்கணும். எனக்கு அந்த பேப்பரை வேணும்னு என்ன செய்வேன், என் கண்ணீரை கீழே சிந்த விடாம, இதெல்லாம் நடக்கிறது, ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. கீழே சிந்த விட மாட்டேன், டேபிளில் சிந்த விட மாட்டேன். என் கண்ணீர் எதில் சிந்தணும்? அந்த பேப்பர் அப்படி சிந்தி அப்படியே அந்த அப்பளம் மாட்ட இப்படி போகும், அந்த துளி இப்படி அப்பளம் மாட்ட போகும், அந்த எழுத்தை நனைக்கும், அந்த எழுத்து ஊறும். எவ்வளோ பேப்பர் வச்சிருக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆமே, ஒரு 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு சந்தோஷமா எழுந்திருவேன். அவ்வளோதான் ஐயா, அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமே, சொல்லட்டா, அந்த வாரம் முழுவதும் திங்கக்கிழமை என்னென்ன குறிப்பு மேலெல்லாம் கண்ணீர் துளி விழுந்துச்சோ, கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியான நடக்கும். அடுத்து ஜெபமே பண்ணமா, அதுக்காக அடுத்து ஜெபம் பண்ண மாட்டேன். அடுத்து ஊழியம், சபை, வீடு, ஆமேன், அடுத்து பட்டணத்தின் ஊழியம், இப்படி காரியங்களை மட்டும்தான் சந்திப்பேன். ஆமேன், மண்டே காலையில் உட்காந்து அழுன்னு அழுதுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னுடைய கவலைகள், என்னுடைய தேவை, என்னுடைய போராட்டம், நான் போகிற பாதை, நான் சந்திக்கிற காரியங்கள், நான் சந்திக்கிற தீமைகள், நான் சந்திக்கிற தீயவர்கள் எல்லாத்தையும் விண்ணப்பங்களாய் மாற்ற, கவலைகள் எல்லாம் விண்ணப்பங்களாய் மாறணும். ஆமென். விண்ணப்பத்தை எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி போகணுமாமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்துங்க? இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவரை மட்டும் விட்டுருவோம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை ஊருக்கே தெரியும். எஸ், இப்ப ஊரே போய் அவர்கிட்ட, எஸ்ப்பா இப்போ உங்கள் பிரச்சனைக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுறேன் பார்த்தீங்க, இல்லைன்னா அண்ணன் ஜெபம் பண்ணுறேன், இல்லை தம்பி ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட சகோதரன் வந்து இப்படி சொன்னார், என்ன ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட சகோதரி வந்து சொன்னாங்களே அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணா அவர் என்ன நினைப்பாரு? என்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சொல்ல, அடப்பாவி, நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, அடப்பாவி, அடப்பாவி பயல. ஆமே, இன்னொரு வார்த்தை இருக்குது, அது பலிபீடத்தில் சொல்ல முடியாது.
ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடப்பாவி பயல பாப்பார பார்க்க மாட்டாரா? முதல்ல யாருக்கு சொல்லணும்? எனக்கு தானே சொல்லுங்க. முதல்ல யாருக்கு சொல்லணும்? தேவன். சொல்லுங்க. தேவனுக்கு தெரியும். யாருக்கு நான் சொல்லணும்? நம்ம பிரச்சனையை முதல்ல யாருக்குங்க சொல்லணும்? ஆமென். சொல்லுங்க. யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு. சொல்லுங்க. யாருக்கு தெரியப்படு? சபை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தெய்வத்துக்கு. மனைவி தன் பிரச்சனையை முதலாவது யாரிடத்திலே சொல்லுவா? சொல்லுங்க. மனைவி தான் பிரச்சனையை முதல்ல யார்கிட்ட சொல்லுவா? சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணும்? கணவனிடத்துல சொல்லணும். வேறொரு ஆள் வந்து புருஷன் வந்து, என்ன பிரதர் சிஸ்டருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையாம்மா? அடப்பாவி, விளையாண்டீங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? வேற ஒரு பிரதர் வந்து, பாஸ்டர் என்ன நீங்க பாஸ்டர் அம்மாவை கவனிக்கிறது, பாஸ்டர் அம்மா எப்படி அழுதாங்க? நான் உங்களை யாராச்சும் சொன்னா கோச்சுக்குவீங்க, அதனால அப்படியே என்னையவே உள்ள சேர்த்துக்கிறேன். கவனிங்க. அது எப்படி இருக்குங்க இருதயத்துக்கு? சொல்லுங்க. வலியா எப்படி இருக்கும் இருதயத்துக்கு? வலிக்கும். ஆமென். அப்ப ஒரு மனைவியுடைய பிரச்சனை முதல்ல யாருக்கு தெரியணும்? மணவாட்டியுடைய பிரச்சனை யாருக்கு தெரியணும்? மணவாளனுக்கு. அதை சொல்றது இவ்வளவு கதை பேச வேண்டியதா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. மணவாட்டியுடைய முதல் கவலை, பிரச்சனை, போராட்டம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? மணவாளனுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரோ ஒரு ஆள் எடுத்துட்டு போய், மணவாளரே என்னப்பா உங்க மணவாட்டி இப்படி கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொன்னா அவர் இருதயம் எப்படி இருக்கும்? வேதனையாடு. ஆமென். ஆமென். கவலைகள் எல்லாம் விண்ணப்பங்களாக மாற்றப்படணும். கவலைகள் எல்லாம் ஜெபங்களாக மாற்றப்படணும். கவலைகள் எல்லாம் நன்றியாய் மாற்றப்படணும். ஆமென். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட நன்றி, நன்றி நிறைந்த ஜெபமும் வேண்டுதலும் ஆண்டவருக்கு போயிடணும் உள்ள. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது, ஆமென். அப்புறம் தான் 7வது வசனத்துல எல்லா புத்திக்கும் மேலான அப்பொழுது அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு பவுல். என்னவாமையா? அப்பொழுது. எப்பொழுது? இப்ப கேட்டுட்டு பதில் மேல இருக்கு. எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லு. நம்ம பிரச்சனை ஊருக்கே தெரியும். நம்ம பிரச்சனை உலகமே தெரியும். நம்ம பிரச்சனை மாமியார் வீடு வரைக்கும் போயிடும். நம்ம பிரச்சனை மாமனார் வீடு வரைக்கும் போயிடும். நம்ம பிரச்சனை ஆமென் மாமா மச்சான் ஆமென் இருக்கிற சொந்த பந்தம் எங்கேயோ ஒருத்தர் கூப்பிட்டு, என்ன இப்படி நடந்துருச்சாமா? ஏசு பாப்பாரு. அப்படியா? எனக்கு தெரியலையே. அல்லேலூயா. என்னன்னே எவ்வளவு ஒரு ஆமென். அப்ப அவரை எங்க வச்சிருக்கோம்? நம்ம அவரை எங்க வச்சிருக்கிறோம்? நான் இப்படி கேட்கிறேன் அந்த வார்த்தை உங்களை. ஆமென். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டா போய் சொல்றோம்னா அவங்க நமக்கு எப்படிப்பட்டவங்க? ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்டா ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை முதல் அவர்கிட்ட தான் சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டா சொல்றோம்னா அவர் எனக்கு பெஸ்டான ஆளுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டா போய் சொல்றேன்னா அவர் யார்? எனக்கு பெஸ்ட், ரொம்ப பெஸ்டான ஆள். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாருக்கு சொன்னீங்க? தலையில கை வைங்க. ஆமென். வச்சிட்டீங்களா? மாத்திக்கிறேன் ஆண்டவரே. மாத்திக்கிறேன் ஆண்டவரே. மாத்திக்கிறேன் ஆண்டவரே. மாத்திக்கிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்துனா ஆசீர்வாதம். ஆமென். மாத்துனா 2026 உங்க வருஷம். அல்லேலூயா. 2026 உங்க வருஷம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரனா சொல்றேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க நம்ப மாட்டீங்க ஆண்டவர் செய்கிற காரியங்களை. பெரிய கவலையோடு இந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு பெரிய கவலையோடு அமர்ந்திருந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நான் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை கடனா பெற்றேன். ஆமென். ஆமென். கடனா பெற்றேன். சின்ன அமௌண்ட் தான், சின்ன அமௌண்ட் இல்லை, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நான் கடனா பெற்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மேஸ்திரி சொன்னாரு, ஒரு 3 நாள் கழிச்சு போட்டுக்கலாமே பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் சொன்னார். நான் சொன்னேன், சாட்டர்டே ஆயிடுச்சுனே, போட்டு விட்டா ஒரு 3 நாள் காஞ்சிருமேண்ணே. சரி ஓகே போடுங்க. நல்லா கவனிங்க. அந்த 3 நாள் கழிச்சு ஆமென்
அந்த 3 நாள் கழிச்சு அந்த அந்த அமௌண்ட்டை கர்த்தர் கொடுத்தாரு. ஹalleluya. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். நான் என் ஊழியத்தில் பெற்றுக்கொண்ட பெரிய காணிக்கை அது. ஆமென். இந்த 21 வருஷத்துல நான் பெற்ற பெரிய காணிக்கை அது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. ஆமென். கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறனால ஒன்றும் கவனிங்க. அந்த மனுஷனை இங்கே அனுப்பும்படி கர்த்தர் அவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அவருடைய இருதயத்தில் பேசி, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க கவலை எல்லாம் விண்ணப்பமா மாறணும். ஹalleluya. விண்ணப்பமா மாறி யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு. தேவனுக்கு முதலாவது யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆமென். அப்பொழுது ஜெபத்துல வேண்டுதல்ல நன்றியோடு கூட அவருக்கு என்ன செஞ்சிடணும் தெரிய. அப்பதான் சொல்றாரு அப்பொழுது. ஆமென். அப்பொழுது 7வது வசனத்தை போடியா. ஆமென். அப்பொழுது 2 பேரும் என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஆமென். இந்த கவலை தான் சிந்தைக்குள்ள போய் நம்மளை போராட வைக்குது. இந்த கவலை தான் சிந்தைக்குள்ள போய் நோயை உண்டு பண்ணுது. இந்த கவலை தான் சிந்தைக்குள்ள போய் பலவீனத்தை உண்டு பண்ணுது. இந்த கவலை தான் சிந்தைக்குள்ள போய் பிரிவினை உண்டு பண்ணுது. ஆமென். இந்த கவலை தான், ஆமென், நல்லா கவனிங்க, இந்த கவலை தான் இருதயத்துக்கு வழியா போய் சிந்தையை கெடுத்து தாறுமாறாக்கி, ஆமென், கர்த்தரை விட்டு பிரிக்குது, நல்ல உறவை விட்டு பிரிக்குது, நல்ல ஐக்கியத்தை விட்டு பிரிக்குது. இந்த கவலை 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 தூக்கி தூர எரிஞ்சிட்டு அதை விண்ணப்பமா மாத்திரணும். கவலை என்னவா மாத்திரணும்? விண்ணப்பம். சொல்லுங்க, என்னவா மாத்திரணும்? விண்ணப்பங்களாக மாற்றப்படணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ஏன் அவருக்கு சொல்லணும்? ஏன் அவருக்கு? பாருங்க, ரெண்டு வசனமும் பழைய வசனம் தான். நம்ம எப்போதும் பிரேயர்ல சொல்லுவோம், பாடல் ஆராதனையை சொல்லி ஆராதிப்போம். ஆமென். எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஏன் அவருக்கு தெரியப்படுத்தணும்? சொல்லுங்க, எதுக்காக அவருக்கு தெரியப்படுத்தணும்? அவர் தான் என்ன செய்வாருங்க? விசாரிக்கிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் அன்பு பிள்ளைங்க சொல்லுங்க, அவர் தான் நம்மளை என்ன செய்வாரியா? விசாரிக்கிறதே. மனுஷன் என்ன செய்வான்? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அடுத்து அவன் வேலையை கவனிப்பான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நேரா ஏன்ட்ட வரீங்க, பாஸ்டர்ங்கறீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து அழுவேன். அழுது முடிச்சுட்டு என்ன செய்வேன்? ஒரு ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன், நீங்க தான் விண்ணப்பம் பண்ணணும். ஜெபத்துல 2 இருக்கு, ஒன்னு அப்ளிகேஷன், ஒன்னு ரெக்கமெண்டேஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அப்ளிகேஷனோட ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தா வேலை சீக்கிரம் நடக்கும். ஆமென். பிரதர், நான் சொல்ற விஷயம் புரியுதா? நீங்களா தனியா கலெக்டரை போய் பார்க்க போனீங்கன்னா லைன்ல நின்று பிரச்சனை பண்ணி, ஆமாம், அப்படியே நின்று டோக்கன் வாங்கி தான் பார்க்கணும். ஆனா ஒரு எம்எல்ஏ பின்னாடி ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் வச்சு கொடுத்தாரு பாருங்களேன், உங்களை பின்னாடி வழியா கூப்பிடுவாங்க. எப்போதுமே எல்லா ஆபீஸ்லயும் பின்னாடி ஒரு வழி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமாண்ணா, கவனிச்சு பாருங்க, நீங்க எந்த ஆபீஸ் வேணாலும் போங்க, பின்னாடி வழி ஒன்று இருக்கும், அந்த வழியா வந்துக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எதனால? வேலை துரிதமா நடக்கணும். அங்க விண்ணப்பத்துக்கு கூட என்ன இருக்குது? ரெக்கமெண்டேஷன். ஆமா, அப்ளிகேஷன் கூட ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் லெட்டர் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கு. அப்ப நீங்க தான் அப்ளிகேஷன், நான் தான் ரெக்கமெண்டேஷன். வேலை ஈஸியா நடக்கும். அல்லேலூயா. ஆனா அப்ளிகேஷன் தெளிவா இருக்கணும். ஆமென். அப்ளிகேஷன் என்ன இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ரெக்கமெண்டேஷனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க எழுதின லெட்டருக்கு கீழ ஒரு சீல் வச்சு கையெழுத்து போட்டா போதும். அல்லேலூயா. ஆமென். நீங்க எழுதின விண்ணப்பத்துக்கு கீழ ஒரு சீல் வச்சு ஒரு கையெழுத்து இருந்தா போதும், வேலை பயங்கரமா நடக்கும். ஆமென். ஆமென். அதுல வேற மேல ஒன்னு இருக்கும் பாருங்க, ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். லெட்டர் பேடில் இல்லையா, ரைட் சைடு ரெஃபரன்ஸ் இருக்கும். அவர் பேரை எழுதிட்டோன்னு பாருங்களேன், அடேங்கப்பா, சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி அடேங்கப்பா, பிரமாதமா வேலை நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. 10 பைசா கொடுக்க வேண்டாம், 10 பைசா கொடுக்க வேண்டாம், வேலை பிரமாதமா நடக்கும். அப்ப ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்ணிடுவேன், நிச்சயமா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இப்பவும் ஜெபிக்கிறேன், தைரியமா சொல்றேன். பிரசங்க பீடத்திலிருந்து நீங்க உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரம் நிறைஞ்சதா மாத்துங்க. அல்லேலூயா. நீங்க உங்க விண்ணப்பத்தை நன்றி நிறைந்ததா மாத்துங்க. நீங்க உங்க விண்ணப்பத்தை ஆமென் ஜெபம் நிறைந்ததா மாற்றுங்க. ஆமென். தூக்கி கொண்டு வச்ச உடனே அவர் உங்களை, யார் உங்களை விசாரிப்பாராமா? இயேசு. சொல்லுங்க, யார் விசாரிப்பா?
பாருங்க, எதுக்கு அவருக்கு தெரியப்படுது? எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யுங்க? ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி சொன்னாரா? எதுக்கு தெரியப்படுத்தணும்? அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர். ஆமென். ஆமென். அவருக்கு தெரிஞ்சதான் இதை எப்படியாவது கொண்டு போய் பாஸ்டர் அவருக்கு நீங்க சொல்லிருங்க. சொல்லிடுறோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, எப்படியாவது இந்த மேட்டரை நீங்க அங்க கொண்டு போய் சேர்த்துடணும் பாஸ்டர். சேர்த்துறோம், அதுக்கு தானே என்ன வச்சிருக்காரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கொண்டு போய் சேர்த்துறேன். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எதுக்கு? அவர் தான் விசாரிக்கணும். ஆமென். அவர் தான் விசாரணை கர்த்தா. ஆமென். அவர் விசாரிச்சா தெளிவா விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் விசாரிச்சாருன்னா எப்படி விசாரிப்பார்? தெளிவா விசாரி. அப்படியே வேர்டு பை வேர்டு. ஆமென். சரி அப்புறம் அடுத்து கரெக்டா சொல்லு அப்படிம்பா. கரெக்டா சொல்லு. என்னது நிறுத்து கரெக்டா சொல்லு. ஆமென். கரெக்டா சொல்லு. தெளிவா விசாரிப்பாரு. ஏன் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. தமது ஜனங்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாய் இருந்து ஆமென் நீதி செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. லூக்கா 18 சொல்லுகிறது, ஆமென், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி நீதி செய்வான் என்று சொன்னால் தம்மை நம்பி தம்மை விசுவாசித்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு ஆமென் அவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ. ஆமென். செய்வார். சொல்லுங்க, செய்வார். ஆமென். எனக்கு நீதி செய்வார்னு சொல்லுங்க. என்னை கர்த்தர் விசாரிப்பார்னு சொல்லுங்க. என்னை அவர் விசாரிக்கிறவர்னு சொல்லுங்க. என்னை அவர் விசாரிக்கிற தேவன். ஆமென். நான் அதனால அவருக்கு தெரியப்படுத்துற எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கவலையா இருந்தாலும், நான் தம்பிக்கிட்ட போன வாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும்தான் 6 மணி ஜெபத்துக்கு வராரு. ஆனால் மெசேஜ் எல்லாருமே பார்த்துருக்குறீங்க. நான் அதையும் பார்த்துட்டேன். அவர் மட்டும் 6 மணிக்கு வராரு, ஜெபம் பண்ணுறேன். கவனிங்க, அவர்கிட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெபத்தை முடிச்சுட்டு ஆமென் ஒரு வார்த்தை சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வருத்தங்கள், நல்லா கவனிங்க, வருத்தங்கள் கவலைகள் தேவ உறவிலிருந்து உங்களை பிரிச்சிடும். ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒத்துக்கொள்றவங்க ஆமென் சொல்லுங்க. வருத்தங்கள் கவலைகள் தேவ உறவிலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருமாமா? பிரித்து தூரமாக கொண்டு பாருங்க. கவலை நிறைஞ்ச இருதயம் ஜெபிக்காது. கவலை நிறைஞ்ச மனம் என்ன செய்யாதியா? ஜெபிக்காது. ஆண்டவரை தேடாது. ஏன்னா ஆண்டவரை பிடிக்காது. ஆண்டவர் என்ன செய்யாது? பிடிக்காது. அட போங்கப்பா, ஜோமனை என்னத்தை கண்டோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், கவலையும் வருத்தங்களும் வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற நல்ல உறவிலிருந்து நல்ல ஐக்கியத்திலிருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மளை பிரிச்சிடும். அதனால கர்த்தரை பெருசா பாருங்க, கவலையை பெருசா பார்க்காதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை அழைத்த தெய்வத்தை, ஆமென், உங்களை இதுவரை நடத்துறாரு, ஆலோசனை கொடுத்து உங்களை அற்புதமா நடத்துறாருல, அவரை பெரியவரா பாருங்க. உங்க பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின தெய்வத்தை பெரியவராய் பாருங்கள். உங்கள் கவலைகளையும் கண்ணீர்களையும் போராட்டங்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் பெருசா எண்ணி பார்க்கிறவர்கள் தேவ உறவிலிருந்து பிரிக்கப்படுவார்கள். தேவனுடைய நல்ல ஐக்கியத்திலிருந்து தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விட்டுருங்க. தேவ உறவில் பலப்படுங்க. ஆமென். சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செஞ்சிருங்க? அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமா, அவர் மேல வச்சுட்டு இறங்கின வேண்டியது பேசாம. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் சில வேலைகளை இந்த பிள்ளைங்க மேல வச்சிருவேன். சில வேலைகளை எல்லாம் என்ன செய்வேன்? எப்ப தம்பி இதெல்லாம் முடிச்சிடணும், அவ்வளவுதான். என்ன செய்வேன்? கிறிஸ்துமஸ்க்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், அவ்வளவுதான். இப்போ நான் அதை பத்தி என்ன செய்ய மாட்டேன். அவங்க போய் நின்றுட்டு அதை போட்டுடலாம் இதை போட்டுடலாமா, அதை செய், என்னத்தையோ போடுங்க, வேலை முடியணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னத்தையோ போடுங்க, எனக்கு என்ன ஆகணும்? வேலை. இப்போ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. அதனால எல்லாத்தையும் தூக்கி தலையில வைக்க முடியாது. அதனால நீங்க எல்லாத்தையும் சுமக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுமக்க நீங்க தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. நான் நம்பி பிரசங்கிக்கிற இந்த வேத புத்தகம் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. தூக்கி யார் மேல வச்சிருங்க? கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. அவர் மேல வைங்க. ஆமென். அந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? உங்க பிரச்சனையை தூக்கி எவ்வளவு பேர் அவர் மேல வச்சிருக்கீங்க? ஆமென். சொல்லுங்க. ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் நம்ம. ஆமென். தூக்கி அவர் மேல வச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
பார்த்துங்க ஆண்டவரே. ஆமென். அவரால் சுமக்க முடியாது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரால் சுமக்க முடியாது. இப்போ நம்ம அவர் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு அவரை ரொம்ப கரிசனையோடு கூட அவரை நம்ம ரொம்ப பராமரிக்கிறோம். அவரை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம் பாருங்க. அல்லேலூயா. சிலர்லாம் இயேசுவை காப்பாற்றிட்டு இருக்காங்க ஐயா. ஆமாம். ஐயோ பாவம், அவர் எப்படி சுமப்பார் என்னையா? ஐயோ பாவம், அவர் இதை போய் அவர் மேலே எப்படி நான் வைக்கட்டும்? பாவம், அவர் ஏற்கனவே எனக்காக சிலுவை சுமந்து ரொம்ப கரிசனையோட ரொம்ப அவரை பரிதாபமாக பார்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதுறாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் நல்ல வீடு தருவார், ஆமென். நல்ல வேலை தருவார், அல்லேலூயா. பிள்ளைகளை உயர்ந்த. உங்க கவலை இதெல்லாம் தான். உங்க கவலை எனக்கு தெரியும் என்னன்னு லிஸ்ட் நான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லவே வேண்டாம், நான் சொல்றேன். நல்ல வீடு தருவார், ஆமென். நல்ல வாகனம் தருவார், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா உங்களை வச்சிருப்பாரு, ஆமென். கை நிறைய காசு தருவார். அல்லேலூயா. ஆமென். பெட்டி குறையாம இருக்கும். சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சோத்திரம் பண்ணுங்க. நல்ல சுகம் தருவார். ஆமென். மேல் மூச்சு மட்டும்தான் வருது, கீழ் மூச்சு அடைச்சிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். தட்டுங்க, 2 தட்டு டப்பு டப்புன்னு நல்லா போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டுட்டு வந்துடுறது நேரா உங்க ஜெபம் சரியில்லைன்ட்டு என்ன. ஆமென். நம்ம கவலை இதுதான். பவுல் எழுதுறாரு, நான் தண்ணீரில் இருந்தேன், சமுத்திரத்தில் இருந்தேன், நிர்வாணியாக இருந்தேன், உயர்வில் இருந்தேன், தாழ்வில் இருந்தேன், பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், வறுமையோடு இருந்தேன். ஆமென். ஜீவன் இருந்தாலும் சரி, மரணம் இருந்தாலும் சரி, அல்லேலூயா. எதுவுமே என்ன கவலை, அந்த கவலையெல்லாம் என்ன ஒன்றும் செய்யலை. ஆமென். சபையை குறித்த கவலை என்னை நெருக்கி அல்லேலூயா. ஏவுகிறது. ஆமென். எதுக்கோ ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி பவுலை ஏவுகிறது. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை செய்யும்படி பவுலை அந்த கவலை என்ன செய்தான்? ஏவுது. பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டத்தில் இருக்கிற சபையை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வேற கவலை உங்களை உந்தி தள்ளக்கூடாது. சபையை குறித்த, ராஜ்யத்தை குறித்த, மனவாட்டியை குறித்த கவலை தான் நம்மை நெருக்கி ஏவணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க அதை குறித்து கவலைப்பட்டு பாருங்க, உங்க கவலையெல்லாம் பறந்து போயிடும். ஆமென். அனுபவத்துல அனுபவிச்சுட்டே சொல்றேன். அல்லேலூயா. அனுபவம் மாத்திரம் இல்ல, அனுபவித்துக் கொண்டே சொல்றேன். நீங்க என்னைக்கு சபையை குறித்து, ராஜ்யத்தை குறித்து, அவரை குறித்து கவலை அடைகிறீர்களோ, ஆமென், அவர் சொல்லி போன காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, அது உங்களை நெருக்கி ஏவும். அல்லேலூயா. அது உங்களை உந்த தள்ளும். ஆமென். வசனத்தை படிங்க. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். ஆமென். 6வது அதிகாரம், மத்தேயு 6. மத்தேயு 6வது அதிகாரம் எடுத்தீங்களா? எடுத்துட்டீங்களா? 34 வாசிங்க. 33 34 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால். ஆமென். என்ன வார்த்தை? ஆகையால். என்ன வார்த்தை? ஆகையால். சொல்லுங்கம்மா, என்ன வார்த்தை? அப்பொழுது, ஆகையால். ஆமென். மறுபடியும், ஏனென்றால். இதெல்லாம் தமிழ் கன்ஜெக்ஷன். தமிழ் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா இணைப்பு. அப்ப ஏதோ ஒரு காரியத்தோடு இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு சம்பவத்தோடு நம்ம இணைக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறாரு மேத்யூ? ஆகையால் நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். யாரெல்லாம் நாளைக்கு கவலையோடு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நாளைக்கு தேதி 7. ஆமாம், 6 முடிஞ்சா 7 தான். ஆமாம். அல்லேலூயா. நாளைக்கு தேதி 7 பாஸ்டர். ஆகட்டும். இத்தனை தேதியை கடத்தலையே நம்ம? அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். இத்தனை தேதியில பார்க்காத ஆட்களா நாளைக்கு வந்துட போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம சந்திக்காத ஆளா? ஆமென். பேச மாட்டேங்கிறீங்களே. நம்ம பார்க்காத ஆளா? அல்லேலூயா. என்ன பிரதர், நாளைக்கு தேதி 7 பாஸ்டர். பரவாயில்ல. என்ன சிஸ்டர், நம்ம பார்க்காத ஆளா தேதியா? கை தட்டுங்க. நீங்க தான் தட்டணும். தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
என்ன சொல்றாரு? ஆகையால் நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாத. ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். என்னன்னு? நாளைய தினம் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்கு. அந்த வார்த்தை நல்லா வாசிக்க கவனிக்கணும். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். கவலைப்படும் படும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். என்ன புரிஞ்சுச்சு? நீங்க நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். இப்ப நாளைக்கு என்ன நடந்துருமோன்னு ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் 5, 6, 7, 8. 8ல கீழே இறங்குவார். அப்பதான் குஷ்டரோகி வருவான் இல்லையா? அதெல்லாம் கவனிங்க. நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஏவா நீ கவலைப்பட வேண்டாம், அந்த நாள் தான் கவலைப்படணுமாமா. கை தட்டுங்க. எப்படி கவலைப்படுமாமா? எப்படி கவலைப்படுமாமா? அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஆண்டவர்கிட்ட போய் நிற்குமாம்மா. ஐயோ ஏசப்பா, இந்த ஆபிரகாம் பரபரப்பான செய்தியை கொடுத்துட்டான், நீ காலையில் வேற வந்து ஒரு லெட்டர் எழுதி உட்காந்து அழுவான், நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு திங்கக்கிழமை போய் தேவ சமூகத்தில் நின்று கதறிட்டு இருக்குமாம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக அது என்ன செய்யுமா, கவலைப்படும். திங்கக்கிழமை போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்குமா, செவ்வாய்க்கிழமை போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்குமா. உம்முடைய பிள்ளைகளுக்கு, அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த நாளில் நான் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறேன். ஆமே. செவ்வாய்க்கிழமை போய் சொல்லுமா ஆண்டவர்கிட்ட, நான் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறேன். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை பெரும் பிரச்சனையாக இருக்குது கீழே, இந்த என்னை நம்பிட்டு ஆபிரகாம் சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான். எதை நம்பிட்டு? செவ்வாய்க்கிழமை தரையா அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்யணும்? இந்த கொண்டு போய் கூட அவன்கிட்ட. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக, அந்த நாளுக்கு அதினது பாடு போதும். ஆமே. எனக்கு முன்னாடி பெரிய தேவை இருக்கு, நான் கவலையே விடலை. அல்லேலூயா. ஆமே. எனக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு தேவை இருக்கு. ஆமே. யாராலையும் சந்திக்க முடியாத தேவை. அதனால தான் அவரை பிடிச்சிருக்கேன். அல்லேலூயா. அவர் சந்திப்பார். ஆமென். அவர் தருவார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு முடிக்க போறோம். 83, 81, 11, 81, 13, 81, 13, 81, 13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. சொல்லுங்க. இப்ப 81, 13 என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு அவரு. 81, 13 அப்படின்னா ஒருத்தன் கேட்கிறான் போன வாரம், அப்பா 151வது சங்கீதத்தில் படிக்க வைப்பான்னா. மிரண்டேன் நான் ஒரு நிமிஷம். ஒருத்தன் கேட்குறான், ஃபோன் பண்ணி கேட்குறான்னு, அப்போ 151 அப்படின்னா, ஏழு எப்படா நீ ஒன்று எழுதுன? ஆமாம் கேட்குறான் பாருங்க. அப்போ 151 படிச்சுட்டு வந்துடுச்சா அப்படின்னா, இல்லைடா ஐயா 150 இருக்கு. ஆமாம். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. என் ஜனம், ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, ஆமென், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்குமாமா? நலமாய் இருக்கும். எது நமக்கு நல்லது தெரியுங்களா? அவர் வழிகளில் எது நல்லது தெரியுமா? எது நமக்கு நன்மை செய்யும் தெரியுமா? அவருக்கு தெரியப்படுத்திட்டு கவலை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு அவர் வழியில நடக்கிறது. அவருக்கு சொல்லிட்டு பேசாம காட்டுக்கு ஆண்டவரே, எந்த வழி ஆண்டவரே அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும், பேக்கை தூக்கிட்டு. அல்லேலூயா. போய்கிட்டே இருந்தா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது, நலமாய் இருக்கும். ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோட ஆதங்கத்தை ஆசாப்பு மூலமா, ஆசாப்பு சங்கீதக்காரன் ஆசாப்பு மூலமா இதை அப்படி பாட வைக்கிறார். என் ஜனம். ஆமென். ஆங்கிறது என்ன தெரியுமா? அங்கலாய்ப்பு.
அந்த ஆங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இருதயத்தின் அங்கலாய்ப்பு. இருதயத்தின் அங்கலாய்ப்பு. ஹா, என் ஜனம் எனக்கு அப்ப என்ன செய்யல? ஜனம் செவி கொடுக்கல. செவி கொடுக்கல. ஹா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்குமாமா? நலமாய் இருக்கும். அதுதான் நல்லது. அப்படி நடந்தா என்ன ஆகும்? உபாகமோ 11, 18, 19 வாசித்துட்டு முடிக்கப்படும். ஆமென். உபாகமோ 11, ஆமென், 18, 19 வாசிங்க. 18. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று. பெரிய டாபிக்கே, பெரிய செய்தி. என்னால் முடிக்க முடியல, அதனால வந்துட்டேன். ஒன்று சொல்லி முடிச்சல. ரொம்ப 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 நேரம் பேசணும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு அடையாளம் காமிக்கணும். நமக்கு டைம் இருக்கும்போது மறுபடியும் இந்த செய்தியை மறுபடியும் தியானிப்போம். கவனிங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று. எப்ப? செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது, பாடுகள் பிரச்சனை குறித்து கவலைப்படாம, மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணாம, யாருக்கு முன்னாடி போய் நிற்கணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தி, ஆமே, அவர் தர சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, அவர் என்னை நன்றாய் விசாரித்து நடத்தும் வரைக்கும் அவர் பாதத்தை விடாம இருக்கும்போது, ஆமென், அப்படி சொல்றார். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல. பூமியில வானம் எவ்வளவு நாள் இருக்கும்? பூமிக்கு மேல வானம் எவ்வளவு நாள் இருக்கும்? அது வரைக்கும் சொல்லுங்க. அது வரைக்கும். எப்ப வானத்தை எப்படி மடிப்பாராமா? சுருட்டுவார். எப்படி மடிப்பாரா வானத்தை? சீலை அப்படியே இருக்கு, சேலை போல. ஆமா, எப்படி மடிப்பாரு சொல்லுங்க? வானத்தை எப்படி மடிப்பேன்னு போட்டிருக்காரு? சேலையை மடிச்சு வைக்கிற மாதிரி மடிச்சு வச்சிருக்காரு. சேலைய எவ்வளவு பேர் சேலை மடிச்சிருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு போய் மடிச்சு பாருங்க. ஒரு சேலையை எடுத்து மடிச்சு பாருங்க, அவ்வளவு குயிக்கா மடிச்சிருவாரு. ஆமென். ஒரு உதறி அவளை குயிக்கா மடிச்சு வச்சிருவாரு. சொல்றாரு பாருங்க. ஆகையால் அப்படின்னா கர்த்தர் வரும் வரைக்கும், கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும். தலையில கை வைங்க. தலையில வலது கை வச்சிடணும். இடது கை வைக்காதீங்க, தலையில வலது கையை வைங்க. ஆண்டவர், நான் சொல்லுங்க, கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் என்னை மட்டும் இல்ல, சொல்லுங்க, என்னை மட்டும் இல்ல, என் சந்ததியே வாழ வைப்பார். நான் அவருக்கு செவி கொடுத்தது போல, சொல்லணும், நீங்க வாயை திறந்து சொல்லணும், நான் அவருக்கு செவி கொடுத்தது போல. ஆமென். கல்யாணம் கட்டினவங்க முதல்ல சொல்லுங்க, என் பிள்ளைகளும் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவேன். என் பிள்ளைகளும் செவி கொடுக்க. கல்யாணம் கெட்டாத ஆளு சொல்லு, இனி நான் கல்யாணம் கட்டி பெத்துக்க போற பிள்ளைகளை நான் நல்லா கர்த்தருக்குள்ள வளர்ப்பேன். அல்லேலூயா. ஆமென் தானா? வாசி முடிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் ஆணையிட்டது நமக்கு. சொல்லுங்க எல்லாரும். ஆமை. நல்லா நடன்னு சொன்னது எனக்கு, புத்தி சொன்னது எனக்கு, சரி பண்ணது என்னைய. நல்லா கவனிங்க. சரி பண்ணது என்னைய, கட்டளை எனக்கு. ஆமென். உபத்திரவங்கள் எனக்கு, பாடுகள் எனக்கு, பிரச்சனைகள் எனக்கு, எல்லாத்தையும் கடந்து வந்தது நான். எல்லாத்தையும் கடந்து வந்தது நான். இப்ப யார் சுகமா இருக்க போறா? சந்ததி. ஆமென். அல்லேலூயா. உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியில் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும். 19 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 19 ரொம்ப முக்கியம். அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில். அவருடைய வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வார்த்தைக்கு நாளையிலிருந்து யார் கீழ்ப்படிவா? ஆமென். அல்லேலூயா. நேர கவலையை தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? 4வது தெருவில் 3வது வீட்டில் நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஆமென். நேர கவலையை தூக்கிட்டு 6வது தெருவில் 2வது வீட்டில் நின்றுட்டு இருக்கக்கூடாது. எக்கா அப்படின்னா அந்த அக்கா ஊரே சொல்லிடும். ஆமா, அந்த அக்கா என்ன செய்யும்?
ஊரே சொல்லிடும். அதெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு ஆமென் என்ன செய்யணும்? என்ன எக்காங்கிறத விட்டுட்டு எப்பா அப்படிங்கணும். என்னதாம்மா சொல்லுங்க? எப்பா அப்படிங்கணும். லெட்டரோட ஆமென் கடிதத்தோட என்ன செய்யணுங்க? எப்பா அப்படின்னா அவர் கேட்பாரு என்னப்பா. நமக்கு அதுதானே வேணும். நமக்கு அதுதான் வேணும். ஹல்லேலூயா. நான் எப்பான்னு கூப்பிட்டா என்னப்பான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஒருவர் இருக்கிறார் எனக்கு. ஹல்லேலூயா. சொல்லிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. ரொம்ப 19 ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் என்ன செய்யணுமா? பதித்து. அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும். பதித்து சொல்லுங்க. பதித்து. 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 பதித்துன்னா என்னையா? பதித்துனா என்னது? ஆமென் அச்சிடுறது. பதித்துனா பதிப்பகம். என்னது? அச்சகம். பதிப்பகம் அப்படின்னு என்னன்னா அச்சகம். அச்சிடு. எதை? கர்த்தருடைய வார்த்தைய. அதான் யோசுவாட்ட சொன்னாரு. நான் சொல்ற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாழ்நாளெல்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். நீ இடப்புறம் வலப்புறமும் சாயாத, நேரா போ. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. கவனிச்சிருங்க. பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. அல்லேலூயா. உனக்கு தரேன் தேசத்தை, உனக்கு தரேன்னு சொன்ன தேசத்தை பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமா தருவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா அவன் பெற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு ஒரு தகுதி வேணும். ஆமென் அல்லேலூயா. இப்போ நான் இவ்வளவு கண்டிச்சு உணர்த்தி பேசி உபவாசம் இருந்து ஜெபித்து எல்லா காரியத்தையும் ஜாக்கப் தண்ணியை போட்டு வந்து நின்றுட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? ஊதாரியா வந்து நின்றுட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஊதாரித்தனமா என் பிள்ளை வந்து நின்றுட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? அவனுக்கு கொடுப்பாரா? சொல்லுங்க கொடுப்பாரா? அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன சொல்றாரு? ஆமென். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டில் மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழி எரிச்சல் வரும். சொல்லி பாருங்க. சொன்னீங்களா ஐயா? செஞ்சு செய்கிறேன் ஐயா. கேட்டுட்டீங்கல்ல, ஒரு தடவை தான் கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் சாப்பிடு, மத்தியானம் சாப்பிடு. இந்த பைபிள் படிச்சிய சாமி அதில் வேற இந்த பிருவத்தை பிடிமா பாருங்க. நம்ம கட்டை எடுத்து மண்டையை உடைச்சிடலான்னு தோணும். இந்த பிருவத்தை அப்படிம்பானுங்க. அல்லேலூயா. ஆமே விடுற மாதிரி இல்லைண்ணா. நீ பிருவத்தை தூக்குனா என்ன, மண்டையவே இப்படி ஆட்டினாலும் என்ன, எனக்கு தேவை நீ பைபிள் படிச்சிருக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. எப்பெல்லாம் உபதேசிக்கணுமாமா? ஆமென். நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில இருக்கிற போதும். எங்கேயாச்சும் கார்ல முன்னாடி சீட்ல, என் கூட ஜேக்கப் முன்னாடி சீட்ல உட்கார மாட்டான். பாஸ்டர்மா தான் உட்காருவாங்க. அப்படியே தங்க நீ உட்கார்ற அப்படின்னா இல்லை அம்மா உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து. ஏன்னா அவன் உட்கார்ந்த உடனே அடுத்த வார்த்தை, இன்னைக்கு பைபிள் படிச்சியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி நின்னையா கேட்பேன். எனக்கு அப்படி தான், நான் அப்படி தான். ஆமாம் நான் கேட்பேன். அதனால் அவன் என்ன செய்வான்? அடுத்த ஸ்டாப்பில் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். சொன்னீங்க புரிஞ்சுக்கிங்க. அடுத்த ஸ்டாப்பில் போய் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே பின்னாடி போயிடலாம் அப்படின்னு போயிடுவான். அவன் நீங்கள் உட்காரும் போதும் வழியிலே நடக்கிற போதும் அப்புறம் படுத்துக் கொள்ளுகிற போதும் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணுயா. ஆமாம் உட்காந்துட்டு இருந்தா கேட்கணும். அடுத்து வழியில் நடக்கும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகும்போது சோக்கா வருவானுங்க. துணி எடுத்து கொடுக்கும்போது மட்டும் பாருங்க, ஷூ வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்க, சோக்கா வருவானுங்க. ஆமாம் இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் ஜாமி அப்படின்னு சொல்லுங்களேன். ஐயோ அவன் மூஞ்சில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க. ஆமாம் அப்படி வழியில் கூட்டிகிட்டு போகும்போதே என்ன செய்யணும்? ஆமாம் அடுத்தியா அடுத்து எப்ப படுத்துக் கொள்ளுகிற போது. இது ரெகுலரா அதைத்தானே நான் செய்யறேன் அப்படின்னு தம்பி சொல்றாரு. ரெகுலரா அதான் நான் நடக்குது. ஆமா கவனிங்க. அடுத்து எப்போ அம்மா? படுத்துக் கொள்ளுகிற போதும். எப்படி எரிச்சல் வரும் பாருங்க, எப்படி எரிச்சல் வரும். சொல்லி பாருங்க, பிராக்டிக்கலா சொல்லி பாருங்க, வீட்டில் சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு பாருங்களேன். காலையில் எழுந்து பைபிள் படி,
மத்தியானம் புதிய ஏற்பாடு உள்ளே வச்சுக்க. ஆமென், அல்லேலூயா. சாயங்காலம் வரும்போது பைபிள் படி, ஜெபம் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எவ்வளோ கோவம் வருதுன்னு பாருங்க. 20 வயசு வரை கோவம் வரும். 21 ரியல் லைஃப்பை உணருவான். ஆமென். 21 22 வாழ்க்கைன்னா என்னன்னு உணருவான். அப்போ நீங்கள் சொல்லவே வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். 13 இருந்து 20 வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். ஐயோ அப்பா சொன்னாரு, ஐயோ அப்பா சொன்னாரு, ஐயோ அப்பா சொன்னாரு, அப்பெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்து படிப்பான். ஹல்லேலூயா. எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் 4 சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். உட்காரும் போது நடக்கிற போது அவனை நிம்மதியா விட்டுறாதீங்க. வழியில கூட்டிட்டு போகும்போது நிம்மதியா விடாதீங்க. படுத்துக்கோ, தூக்கத்துக்கு போவான் பாவம். அவனே ஸ்கூல்ல படாத பாடு விட்டுட்டு வருவான். நம்மகிட்ட ஒரு 5-6 பாடு பட்டு தான் படுக்கணும். அடுத்து காலையில திரிக்கும் போது தங்கம் ஜெபம் பண்ணு, தங்கம் எந்திரி, தங்கம் பைபிள் படி, எந்திரி, முட்டி போடு, எந்திரி எந்திரி. ஜேக்கப் என்ன செய்வான் தெரியுமா, உதருவான், பெட்ஷீட் இப்படி உதறிட்டு பட்டுன்னு முட்டி போடுவான். சப்பா சாணியன் தொலைது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவான். அவ்வளவு தூரம் செய்யணும். எவ்வளவு தூரம் செய்யணும்? அவ்வளவு தூரம் செய்யணும். ஆமே. யாருக்கு? யாருக்கு? எனக்கு தர்றேன்னு சொன்ன தேசத்துல அவன் அற்புதமா வாழணும். என் ஆண்டவர் எனக்கு தர்ற சுதந்திரத்தில், கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிற அத்தனை காரியத்திலும் என் பிள்ளை சுதந்திரமா வாழணும். அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோவா என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கவே ஒரு நாளும் கேட்க மாட்டான். ஈவன் சிங்கிள் டே. இதை விட்டுட்டு நீங்கள் என்ன புலம்புனாலும் அவனுக்குள்ள வேலை நடக்காது. இதை விட்டுட்டு நீங்கள் என்ன புலம்புனாலும் அவனுக்குள்ள வேலை நடக்காது. அவன் பழைய குருடி அதே சோக்கில் தான் இருப்பார். அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு, சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு, ஆமென், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும், ஆமென், ஜெபத்தோடும் அவருக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சகல காரியத்தையும் நமக்கு அறிவிப்பார். சகல அறிவு, சகல ஞானம், சகலவற்றிலும் தேறினவர்களாய் நம்மை அவர் அவருக்கு முன்பாக நிறுத்துவார். புலம்புறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம், என் தேவனுடைய சமூகத்தில் நானும் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நான் வைராக்கியமாக இருக்கிற என் உபதேசத்தை என் பிள்ளைகளுக்குள்ளே நான் கொண்டு போவேன் என்கிற இந்த வைராக்கியத்தோடு நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் இந்த ஊரில், இதே ஊரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பொய் தீர்க்கதரிசி கூட நாங்கள் இருந்தோன்னு சொல்லுங்க, இதே ஊரில் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையின் மேலே உயர்த்தலைனா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பேர் ஆபிரகாம் பிரான்சிஸ்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென்.